லூக்கா 19வது அதிகாரம், கடந்த வாரம் கேட்ட செய்தி 41வது வசனம். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து ஒரு கூட்டம் இயேசுவை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்து அழுகிறார். இது உன்னதரின் அழுகை. இது ஒரு நகரத்தை பார்த்து, இப்ப தமக்கு எந்த பிரச்சனை, தம்மை புகழ்கிற ஒரு கூட்டம் இந்த சுத்தி இருக்கிறாங்க. சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல அவர் சந்தோஷப்படுவதை விட்டு விட்டு ஏதோ ஒரு காரியம் அவரை பாதிக்குது. நகரத்தின் காரியம் அவரை பாதிக்குது. எருசலேமின் காரியம் அவரை பாதிக்குது. ஆமென். நெகேமியாவை குறித்து சொல்லும்போது நெகேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தையை நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், அதை ஒரு விசை கூட எடுத்து சொல்லுகிறேன். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி அலங்கத்தை இடிக்கப்பட்ட செய்திகளை குறித்து கேட்கிறான், கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். கேட்டு அறிந்ததும் வெறுமைய துக்கத்தோட முடிக்காம பைபிள் சொல்லுகிறது, அவன் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அதாவது இப்ப நெகேமியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நெகேமியா சைடில் சேஃபா தான் இருக்கிறார். ஆமாம், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆமாம், அவர் பக்கத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. இப்படியே போனால் லைஃப் சூப்பரா போயிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல நெகேமியாவுக்கு தனக்குள் ஒரு பாரம் ஆட்டோமேட்டிக்கா எழும்புது. இந்த பாரம் எதை குறித்த பாரம் என்றால் தன்னை குறித்த பாரம் அல்ல, தன் தேசத்தை குறித்த பாரம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போதே தங்களுக்காக அழுகிற கூட்டத்திற்கு விட தேசத்திற்காக தேவ காரியத்திற்காக யார் அதிகம் அழுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் உங்களை பாரப்படுத்தி உங்களை அழ வைக்கிறார்னா நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை சொல்லும் போதே இன்னொரு வார்த்தைனா, இது எழுதும் போது நான் அப்படிதான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த பாரம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பாரம் எல்லாருக்குள்ள ஈஸியா வராது. தேசத்தின் செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். எத்தனை பேர் அழுறோம்? எத்தனை பேர் அழுவோம்? தேசத்தில் ஒரு மோசமான காரியம் நடக்குது, எவ்வளோ இன்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ காரியங்கள் நடக்குது, சபைகள் எவ்வளோ துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆமே, எத்தனை சபைகள் மூடப்பட்டு விட்டன, எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். டெய்லி வாட்ஸ்அப்பில் வருது, மெசேஜஸ் வருது, நியூஸ் பார்க்குறோம், எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம். அவன் பார்க்குற நாம துக்கப்படுவோம், ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி ஒரு கொஞ்ச நேரம் பேசுவோம். அதோட எத்தனை பேர் அழுவோம்? எத்தனை பேர் அழுவோம்? அப்படி நம்ம அழணும்னா அங்க நடந்தது எங்க நடக்கணும் தெரியுமா? நமக்கு நடக்கணும். அலகம் இடிக்கப்பட்ட செய்தி, நெகேமியாவுக்கு துக்கம் வர்றது வேற. ஆனா அவன் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறான். தேவ ராஜ்யத்தில் பங்கெடுக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமா, நீங்க இறங்கி ஒருவேளை சுவிசேஷம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆமா, 4 பேருக்கு போய் நீங்க பைபிள் கொடுக்கணும், கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. தேவ சமூகத்தில் இருந்து தேசத்திற்காய் நீங்கள் பாரப்பட்டு கண்ணீர் வடிப்பீர்கள். ஆனால் ஆமென், அது தேவ ராஜ்யத்திலே நீங்கள் விதைக்கிற விதையாய் மாறும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா நியூஸ கேட்டதும் அவன் இருதயம் உடையுது. இது யாருடைய ஏக்கம் தெரியுமா? இதுதான் இயேசுவினிடத்தில் வெளிப்பட்ட ஏக்கம். எருசலேமை பார்த்ததுமே அவர் உள்ள உடையுது. இந்த காலத்திலாவது நீ உணர்வடைந்திருந்தா, தேசமே இந்த காலத்துல நீ இப்படி மாறி இருந்தனா, நீ தேவனை அறிந்திருப்பாயானால், ஜனமே நீ தேவனை அறிந்திருப்பாயானால், எவ்வளவு நல்லா இந்த பாரம் நமக்குள் வருமானால் நம்ம கண்ணுல கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் தேசத்தை குறித்த பாரம் வருவதாக. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். என் பட்டணத்தை குறித்த பாரம் வரணும். என் குடும்பத்திற்காக அழுகிறது மட்டுமல்ல, ஆமா, என் சொந்தங்களுக்காக, என் தெருவின் ஜனங்களுக்காக, என் மாவட்டத்தில் உள்ள ஜனங்களுக்காக அழுவதில் என் இருதயம் பாரப்படணும். ஆமென். இந்த பாரம் வருதுன்னா நான் ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன், நீங்க இயேசுவோடு ரொம்ப இணைஞ்சிருக்கிறீங்க அர்த்தம். இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறீங்க.
அந்த பட்டணத்துல வேற யாருக்கும் வராத பாரம் நெகேமியாவுக்கு வர ரீசன் என்னன்னா, அவன் தேவனோடு இணைஞ்சிருக்கிறான். இயேசுவோடு யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் பாரம் தங்கள் பாரமாய் மாறும். அவர் பாரம் தங்கள் பாரமாய் மாறும். தேசத்தில் நடக்கிற ஒரு காரியம் நடக்கிறது பார்க்குது, நமக்கு தெரியுது இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது தேவனை வேதனைப்படுத்துற காரியம். அந்த தேவனை வேதனைப்படுத்தும் போது, அந்த காரியம் நடக்கும்போது அது என் ஆண்டவரை எவ்வளவு வேதனைப்படுத்தும். அப்ப அது எப்படி அவர் பார்ப்பார், எப்படி அது ஃபீல் பண்ணுவார், அந்த ஃபீலிங் எனக்குள்ளேயும் வருதுன்னா நான் தேவனோடு இணைந்திருக்கிறேன் அர்த்தம். இன்னைக்கு அந்த ஃபீலிங் எனக்கு வரல, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் என்ன சுத்தி சேஃபா இருக்குது, அவன் எனக்காக நான் அழுவேன், என் குடும்பத்துக்காக அழுவேன், நான் அவங்களுக்காக அழுது என்ன பிரயோஜனம்? அவங்க யாரு, அவங்க நடந்தா என்ன, எனக்கு என்ன ஆனா என்ன? அல்லேலூயா. தங்களுக்காக அழுகிறது தேவை, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அதே நேரத்தில் தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அழுது பாருங்கள். இது நீங்கள் விதைக்கிற விதையாய் மாறிக்கொண்டே இருக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், உபத்திரவத்தில் அழுங்கள். ஆமென். உன்னதரின் அழுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழுகை, இந்த வடிக்கிற கண்ணீர் தேவ ராஜ்யத்தில் பலனாய் மாறும். இரண்டாவது சொன்னேன், வழிந்தோடுகிற தண்ணீர் பலனாய் மாறும். யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 37, 38 வசனங்களை வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ராஜ்யத்தில் பங்கு எடுக்க விரும்புகிறவர்கள், ஒன்று வடிக்கிற கண்ணீர். ஆமென். கண்ணீர் வடிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமாய் அது ஒரு பங்காய் மாறும். அதே போல வழிந்தோடுகிற தண்ணீராய் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் அது நிச்சயமாய் ராஜ்யத்திலே பங்காய் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆமென். தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்படி சொல்லிவிட்டு முடிக்காமல் அடுத்த வசனத்துல சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் அப்படின்றார். தாகமா இருந்தா நீ வந்து பானம் பண்ணு, அப்போ தாகம் தீரும், அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா தாகம் தீரும் என்று சொல்லாம உனக்குள்ளிருந்து தண்ணீர் ஓடும் அப்படின்றார். அப்ப தாகமாய் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் எப்படி மாத்துறார் தெரியுமா? தண்ணீரை நிரப்புகிறவராய் மாத்திரமல்ல, தண்ணீர் நிரம்பி வழிந்தோடுகிறவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எவர்கள் தேவ சமூகத்திலே அந்த அபிஷேகத்தின் நிறைவை தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தை நிரப்புகிறவராய் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் நிரம்பி வழிந்தோடுகிறவர்களாய் மாற்றுவார். எனக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் அது பாயுமா, அது என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். இதேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு 47வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். ஆமென். வாசிங்கள் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதி போற இடமெல்லாம் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன், இங்க அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் ஒரு விஷயம் நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மேக்சிமம் எல்லாருமே பெற்றிருக்கிறோம். இப்ப என் கேள்வி, இந்த அபிஷேகம் உங்க பாத்திரத்தை நிரப்பினார்ல, எத்தனை பேரை பிழைக்க வச்சிருக்கு? நம்ம பிழைச்சோம் அது வேற, நம்ம மூலமா எத்தனை பேர் பிழைத்தார்கள்? ஹல்லேலூயா. ஆமென். தேவ ராஜ்யத்திலே பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவது மட்டுமல்ல, அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? எனக்குள் வெளிப்பட்ட அந்த மகிமை என் மூலம் அநேகருக்கு வெளியரங்கமாகும். நான் கண்ட கிறிஸ்து என் மூலம் அநேகர் பார்ப்பார்கள். அபிஷேகத்தை கர்த்தர் தருவது வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல,
ஆமாம், அந்நிய பாஷை தேவை, அந்நிய பாஷை பேசுகிறோம், அது நம்மை பலப்படுத்தும். ஆனால் அபிஷேகத்தை கத்த தந்தது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம் நிமித்தம் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக. ஒரு பையன் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் இப்படி கேட்டு சொல்லிட்டே இருந்தான், பாஸ்டர் எனக்கு பரிசுத்தாவி கிடச்சிச்சு, பரிசுத்தாவி கிடச்சிச்சு அப்படி சொன்னான். ஒன்று அந்த பாஸ்டர் திரும்ப அவன்கிட்ட கேட்டாரா, உனக்கு பரிசுத்தாவி கிடச்சிச்சு, பரிசுத்தாவியானவருக்கு நீ கிடச்சியான்னு கேட்டார். அவனுக்கு புரியல. அவன் திரும்ப, பாஸ்டர் என்ன சொன்னீங்க? பரிசுத்தாவி உனக்கு கிடைச்சிச்சு, நீ பரிசுத்தாவியானவருக்கு கிடைச்சியா? அவன் புரியாம, என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நானே சந்தோஷத்துல வந்து பரிசுத்தாவி கிடைச்சிச்சு சந்தோஷமா வந்து சொன்னா நீங்க இப்படி என்ன போட்டு குழப்புறீங்க. தம்பி, பரிசுத்தாவியினுடைய நிறைவு என்ன தெரியுமா? உனக்கல்ல அவர், அவருக்கு நீ. நீ அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் எப்படி நிரப்புவார் தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். அவருடைய கண்ட்ரோல்ல யார் கையில கொடுக்கிறீர்களோ அவங்க வாழ்க்கையில நிரப்புகிற அனுபவம் மட்டுமல்ல, நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகி கொண்டே இருக்கும். இப்போ அந்த பையன் கிட்ட கேட்ட கேள்விய உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சா இல்ல பரிசுத்தாவியானவருக்கு நீங்க கிடைச்சீங்களா? இன்னொரு அமைதி. இப்பதான் எல்லாருக்கும் யோசிக்கிறேன், ஆமல்ல, பரிசுத்தாவிய நான் ஆளுகை செய்யக்கூடாது, பரிசுத்தாவி என்ன ஆளுகை செய்யணும். பரிசுத்தாவி ஆளுகை செய்யும் போது நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஆமென். பவுலை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும்படி பிரயாணமா போகிறதுக்கு ரெடி ஆகும்போது பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க போறதுக்கு பிரயத்தனம் பண்றாங்க. அதாவது அவனுக்கு உள்ள ஆசை இருக்கு, போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாரு? தடை பண்றார். அவ பரிசுத்த ஆவி ஒருவனை ஆளுகை செய்யும் போது நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது, அவர் ஆசைப்படுறது நடக்கும். ஆமெனா? நம்ம ஆசைப்படுவோம் பாருங்க, அது நடக்கவே நடக்காது. எது அவர் ஆசையோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுறது நடக்காம அவர் ஆசைப்படுறது நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்க கையில வைக்கல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்றோமா அல்லது ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கண்ட்ரோல் பண்றாரா? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒருவனுக்குள் நிரம்பி வழியும் போது அந்த நிரம்பி வழிகிற அனுபவம் சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு 3 காரியங்களை சொல்லி, 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவி வரும்போது அல்லது பரிசுத்த ஆவி நிறைவை பெறும்போது 2 காரியம் நடக்கும். தெரிந்த வார்த்தைகள் தான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய